இது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி வழங்கும் குற்றப்பிரிவு. மகனை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த தந்தை, உடலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசிய தந்தை கைது. பெண் உட்பட இருவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வீரபெருமாள் மகன் பாலசுப்ரமணியன். இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. இதுல மூத்த மனைவியோட மகன் சுபாஷ் கோவில்பட்டி மேல காலனியில வசிச்சுட்டு வந்திருக்கார். பாலசுப்ரமணியனுக்கு 2 மனைவிகள் உள்ள நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற பெண்ணிடம் பேசி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. தந்தை பழகி வந்த அந்த பெண்ணிடம் சுபாஷும் நெருங்கி பேசி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தந்தை மகனுக்கு இடையே தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று சுபாஷின் தாய்மாமா சவுந்தரராஜன் என்பவர் சுபாஷை கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று இரவு முதல் காணவில்லை என்று கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவரது புகாரின் பேரில் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் நேற்று காலையில் சுபாஷ் தந்தை பாலசுப்ரமணியனை சந்தேகத்தின் பெயரில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பாலசுப்ரமணியன் இரும்பு கம்பியால் தனது சொந்த மகன் சுபாஷை தாக்கி கொலை செய்துவிட்டு ஒட்டப்பிடாரம் பால் பண்ணை பகுதியில் உள்ள கிணற்றில் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து ஒட்டப்பிடாரம் பாளையங்கோட்டை சாலையில் உள்ள பால் பண்ணை அருகில் உள்ள கிணற்று தண்ணீரில் அழுகிய நிலையில் மிதந்த சுபாஷின் உடலை போலீசாரிடம் அடையாளம் காட்டினார். தொடர்ந்து ஒட்டப்பிடாரம் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் போலீசார் அந்த அழுகிய நிலையில் இருந்த சுபாஷின் உடலை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சுபாஷின் உடலின் அடிப்பகுதியில் குத்துக்கல்லை உடலில் கட்டி இருந்ததும் தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் பாலசுப்ரமணியத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக பாலசுப்ரமணியனின் 2வது மனைவியின் 17 வயதுடைய மகன் மற்றும் சரஸ்வதி ஆகிய இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொந்த மகனையே தந்தை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.